ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரேடு பார்த்தோம்னா செல் பார்த்தோம். சேம் அதே நேற்று எகைன் எஸ்டர்டே, அதாவது February 11 நியூயார்க்குக்கு வந்து ஒரு பை ட்ரேடும் எடுத்திருக்கா. அப்படி அந்த பை ட்ரேட் எப்படி அப்படிங்கிறது நம்ம இந்த ரீகேப்பில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹவர் 4 சேம் 90 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா 15 மினிட்ஸுக்கு இது வந்து வாலட்டிலிட்டி டைம் நியூயார்க் அப்படிங்கிறது 15 மினிட்ஸுங்கிற நம்மளோட ட்ரேடே முடிஞ்சிடும். அதனால மேபி 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. சாரி. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா பைக்கு சேம் என்னன்னா இங்கே கேண்டில் 2 க்ளோஸ் பார்த்துட்டு இங்கே என்வாக வந்து ஒரு எஃப்இஜி ஒரு கீ லெவலாக எடுத்துட்டு அதுலேருந்து பை பார்த்துருக்காரு. டிஓஎல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு, அதை நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக டெய்லி கேண்டில். இது வந்து ஆக்சுவலாக கேண்டில் 2 க்ளோசர்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வீக் ஓப்பனிங் கேப், அதுதான் வந்து என்வாக் அப்படிங்குவாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இதே வந்து டேவா இருந்ததுன்னா இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரைடே கேண்டில் மண்டே இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, அதனால வீக்லி ஓப்பனிங் கேப். இதுவே டேவா இருந்ததுன்னா நியூ டே ஓப்பனிங் கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். என்வாகு என்டாகு 2 இருக்கு. இது சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு வந்து ஷோ ஆகாது. ஏன் அப்படின்னா வந்து இங்க செட்டில்மெண்ட் க்ளோஸ்க்கு இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது ஷோ ஆகாது. செட்டில்மெண்ட் க்ளோஸுங்கிறது என்னன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸை வந்து எனக்கு ஆக்சுவல் க்ளோஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லாம இது வந்து செட்டில்மெண்ட் க்ளோஸ் வந்து ஆஃப் ஆயிருக்கு. அப்பதான் வந்து நமக்கு இந்த என்வாக் வந்து விசிபிளா இருக்கும். இதுல அகைன் என்னன்னா பிரைஸ் வந்து இந்த நியூ வீக் ஓப்பனிங் கேப்ல பார்த்து இந்த லோ எடுத்துட்டு இந்த ஹையை வந்து கிரீன் கலர் வந்து நம்ம டிஓஎலா வச்சுக்கலாம், ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அது வரைக்கும் பிரைஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கறது வந்து பிளான் பண்ணுவோம். அகைன் இதுல இருந்து வந்து 4 hours போறேன். இந்த போர்ஷனை மறந்துடுங்க. பிரைஸ் ஆக்சுவலா இங்க இருந்து இது டிராவல் ஆனது தான் அவர் வந்து ட்ரேட் எடுத்திருக்காரு. சிம்பிளா நம்ம கீழே வந்து இன்னொன்னு என்ன பார்ப்போம்னா எஃபிஜிஸ் பார்ப்போம். எஃபிஜிஸ் ஆர்டர் பிளாக் ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர்டர் பிளாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா எஃபிஜிஆர் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்துட்டு இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதோட மேக்ஸிமம் இந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் எஃபிஜியை வச்சு. எகைன் வந்து எஃபிஜியை வச்சு பார்க்க மாட்டோம். அகைன் அடுத்தது பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓபியில பட்டு, இதுதான் ஓபி. இந்த ஓபியில பட்டு ப்ரைஸ் சாரி ட்ரேட் ஆன மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சரி விடுங்க, நம்ம அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 4 hourல 6 o'clock ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் எப்படி மேலே போயிருக்கு. இதுதான் வந்து 6 o'clock ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் எப்படி மேலே போயிருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதை கீ லெவலாக எடுத்தங்காட்டி ப்ரீவியஸ் இந்த 2 o'clock கேண்டில் வந்து கீ லெவலில் மீட் பண்ணி கேண்டில் அதாவது மேலேயும் வந்துருச்சு. எப்படின்னா டே அதாவது ஆக்சுவலா இது கேண்டில் 2 க்ளோசர் கிடையாது. இது வந்து கீ லெவல்ல மிட் பண்ணிடுச்சு. ஆனா ஐ மீன் கேண்டில் 2 க்ளோசர் பைக் பார்க்குறோம்னா இதுக்கு இந்த லோக்கு மேல க்ளோஸ் ஆனா தான் கேண்டில் 2 க்ளோசர். இதுல நம்ம எப்படி அப்படி இந்த ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இதுல 90 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 hour போய் பார்த்தோம் அப்படின்னம்னா 1 hour 90 மினிட்ஸ் அப்படிங்கிறது 90 மினிட்ஸ் எங்கிட்ட இல்லை, இதுல காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா
இந்த இது 90 மினிட்ஸ்ல வந்து கேண்டில் 2 க்ளோசர் எடுத்துட்டு இது கேண்டில் 3 எக்ஸ்பான்ஷனை ட்ரேட் பண்ணியிருக்காரு. இது புரியுதுங்களா? ஆக்சுவலா 90 மினிட்ஸ் வச்சு பார்த்தோம்னா இது கேண்டில் 2 க்ளோசர் வந்து ஆக்சுவலா இருக்காதா? ஜஸ்ட் மினிட். அதுக்கு நீட்டாக நான் 1 ஹவரில் ஷோ அது 5 மினிட்ஸில் பார்த்துட்டு போயிடலாங்களா? எப்படிங்கிறீங்களா? 1 ஹவர்னா 1 ஹவருக்கு இங்கே தான் வந்து சிஎஸ்ஐடி கன்ஃபார்ம் ஆகுது. சிஎஸ்ஐடி கன்ஃபார்ம் ஆயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே அரௌண்டு 9:30 எனக்கு கிளியராக இல்லை, ஜூம் பண்ண முடியல. இது பார்த்தீங்கன்னா 9:30 தான் இருக்கும். 8:30 8:30 ப்ரைஸ் எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இங்கே எஸ்எம்டி கொடுத்துருக்கு. இந்த எஸ்எம்டியை வச்சு எஸ்எம்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரில் கேண்டில் 2 க்ளோஸராக இருக்கும். இதில் வந்து நமக்கு கேண்டில் 2 க்ளோஸராக இருக்காது, மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து இதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம், பேர் பண்ணிக்கலாம். சேம் இதையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:80 ஓப்பனிங்கில் பிளான் பண்ணியிருப்பாரு. ப்ரைஸ் இங்கே உள்ளே இருக்குதுங்களா? சேம் இப்போ ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ் அந்த சிஎஸ்ஐடி டேப்பு 8:30 பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸில், ஐ மீன் இந்த இந்த இதில் சிஎஸ்ஐடி டேப் ஆகையில் இந்த அலைன்மெண்ட் பேஸ் பண்ணி 8:30 இந்த இது புதுசாக ஓப்பன் ஆக போகுதுங்களா? இந்த ஓப்பனிங்கில் இங்கே எடுத்திருக்காங்க. டிஓஎல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை எக்ஸாக்டாக ப்ரைஸ் ஓப்பன் ஆனது. இதுதான் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது. ஒரே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 6 மணி நேரம் எடுத்திருக்கு. ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு 6 மணி நேரம். அதுவே ஜஸ்ட் இங்கே பாருங்க, எத்தனை பாயிண்ட்டு? சேம் 190 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. எவ்வளோ மணி நேரம்? வெறும் 35 நிமிஷம் தான் எடுத்திருக்கு. இதுதான் வந்து வால்டிலிட்டி ஹார்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷனை ப்ராப்பராக பார்த்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு ஈஸியாக வந்து டக்குனு ட்ரேட்ஸை வந்து புக் பண்ணிடலாம். போக போக நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ 90 மினிட்ஸ் அந்த இது ப்ரீமியம்ஸ் இல்லாதங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகலாம். போக போக இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு ட்ரேட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ்.